Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்ம காரை செல்வராஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சிரித்துக்கொண்டே அழுகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல உங்களுடைய அவைத்தலைவர் நேற்று வெளிப்படையாகவே சொல்றார். யாரும் சொன்னதாக சொல்லப்படுகிறது கூறப்படுகிறது இல்லை, அவரே செய்தியாளர் சந்திப்பில் சொல்றார். ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு அப்படின்னு. சிரித்துக்கொண்டே அழுகிற அந்த கூட்டணியில் தொடர வேண்டிய தேவை என்ன சார்? அதுக்கு நீங்கள் தான் காரணங்கிறார். திமுக விட நீங்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தான். இன்றைக்கு மூவேந்திர முன்னேற்ற கழகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, கொங்கு நாடு இளைஞர் பேரவை இருக்கா இல்லையான்னு தெரியல, தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறிடுச்சு, மக்கள் நீதி மையம் போட்டியிலிருந்து விலகி இருக்கிறது. இப்படி உங்களுக்கு 4 இடங்கள் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் 5 இடங்கள். ஆனால் விசிகாவுக்கு 8, தேமுதிகவுக்கு 10, காங்கிரஸுக்கு 28. அப்படின்னா இங்கே ஒரு பாரபட்சம் இருக்குல்ல, முக்கியத்துவம் இருக்குல்ல. இப்போ முக்கியத்துவம் இல்லாத இடத்துல ஏன் சிரித்துக்கொண்டே நீங்கள் அழுது தொடரணும்? இல்லை, என்டிஏ கூட்டணியில எல்லாருமே சிரித்துக்கிட்டு இருக்கிறாங்களா? என்டிஏ கூட்டணியில அழுகிறவங்க இருக்காங்களா? அந்த ஏரியாவுக்குள்ளே நீங்க உள்ள போகலையே. யாரும் சொல்லலையே, யாரும் சொல்லலையே. நாங்க எங்க இல்ல எங்க வேதனையை புரிஞ்சுக்குங்க. ஒழுங்க செய்திகளை படிக்கல. இல்ல எங்க வேதனையை சொல்றேன். சரி சொல்லுங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் சில தொகுதிகள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் அதிமுகவோட கேட்டு பெற போகிறோம், மாற்றி தர சொல்றதுக்கு நாங்கள் அதிமுகவோட பேச போறோம்னு இப்ப இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில நயினார் நாகேந்திரன் சொல்லி இருக்கார். தமிழ் மாநில காங்கிரஸ் 3 அமைச்சர் தொகுதியை கொடுத்துட்டு 20 ஆண்டு காலமாக அதிமுகவே நிற்காத தோல்வி அடைந்த 2 தொகுதி எங்க தலையில கட்டிட்டீங்கன்னு அவங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐஜேகே பாரிவேந்தர் பல்லாவரத்தை நாங்க என்னங்க பண்ண முடியும்? குன்னத்துல எங்களுக்கு யார் இருக்கா? பெரம்பலூர் பக்கம் கொடுத்திருந்தா கூட நாங்க எம்பியில நின்று ஏற்கனவே ஜெயிச்சிருக்கோம். அங்க மக்கள் பணி செய்திருக்கார் ஐயா பாரிவேந்தர் அவர்கள், கொடுத்திருக்கலாம்னு சொல்லி 2 இடத்தையும் கொடுத்ததுல ரெட்டை இலட்சணத்துல நிக்கிறோம்னு வெங்கடேசனையும் குன்னத்துல ஒரு அம்மாவே அறிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொன்னாரு? எங்க கிட்ட முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி உடன்பாடு தொகுதியை அறிவிக்காம பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் முதல்ல தொகுதிகளை ஒதுக்கி தொகுதிகளை எந்த இடங்கள்ல அவங்களுக்கு ஒதுக்கிட்டு எங்களுக்கு கடைசியா கொடுத்ததுனால எங்களுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே ஒரு 16 அமைச்சர்களை நாங்கள் சந்திச்சு நிக்க வேண்டி இருக்குது. கிணத்து கடவுல தீ குளிக்கிறான் தொன்ன ஒரு சின்ன பையன் தீ குளிக்கிறான், கிணத்து கடவை ஏன் வாங்கி கொடுக்கலன்னு. அது மாதிரி நீங்க தேர்தல் என்று வருகிற பொழுது பல கட்சிகள் கூட்டணி சேர்கிற பொழுது இது போன்றது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவது என்பது இயல்பு. அதையும் தாண்டி வேட்புமனு தாக்கல் செய்கிற வரையில் இந்த குழப்பங்கள் எந்த கூட்டணியாக இருந்தாலும் இருந்து கொண்டுதான் இருக்கும். வேட்புமனு தாக்கல் முடிந்ததற்கு தேர்தல் கூட்டணி என்பது நம்பிக்கை சார்ந்தது, தொகுதி பங்கீடு என்பது சமரசத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எண்ணிக்கையில ஒன்றும் பிரச்சனை இல்லை, எண்ணிக்கையில இடங்கள் மட்டும்தான் இங்க பிரச்சனை. இடங்களை நாங்கள் மாற்றிக்கிறோம்னு அவங்களே வெளிப்படையாக சொல்கிறாங்க, மாற்றிக்க போகிறாங்க. இப்போ இன்றைக்கு கூட ஏசி சண்முகம் சொல்லியிருக்காரு, புதிய நீதி கட்சி ஒரு என்னுடைய தாய் கழகத்திலிருந்து 1, கூட்டணியிலேருந்து 2 இடங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காக சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சுமூகமான கருத்துக்கள் இங்கே வரல. எங்கள் வேதனையை புரிஞ்சுக்குங்க, அதுக்கு சொல்கிறது ஏற்புடையது இல்லை, நிர்பந்திக்கக்கூடாது, அழுதுகிட்டே சிரிக்கிறோம் அப்படிங்கிற குரல் இங்கே வரல. இங்கே எண்ணிக்கையில் பிரச்சனை இல்லை, இடம் தான் பிரச்சனை, மாற்றிக்க போகிறாங்க. அங்கே எண்ணிக்கையே பிரச்சனையாக இருக்க. பூவை ஜெகன்மூர்த்தியார் அழுதுகிட்டு இருக்காரா சிரிச்சுக்கிட்டு இருக்காரா? அவரு சொல்லல, நாங்க சொல்றோம். சொல்லக்கூடிய இடத்தில் வெளிப்படையாக ஒரு கட்சியினுடைய சூழ்நிலையை பொதுவெளியில் சொல்லுவதை நீங்கள் தவறு என்று சொல்லுகிற பொழுது நாங்க கேட்டோம் கொடுக்கல, நாங்க தனியா நிக்க போறோம்னு நம்ம ஜெகன்மூர்த்தியார் அழுது கொண்டு இருப்பதும், எங்களை கூட இருந்தே கழுத்தை அறுத்துட்டாங்க, எங்களுக்கு சீட்டு கொடுக்கறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கொடுக்கல, நாங்க தனியா நிக்க போறோம்னு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி என்ன கவலையும் கண்ணீருமாக தனியாக போய் நாங்க எல்லா தொகுதியிலும் நிக்க போறோம்னு சொல்றாரு. அதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் விமர்சிக்க வேண்டியதுதான், விவாதத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். உடனே பாஜக சார்பா பேசுற நண்பர் நான் பல தடவை 2-3 தடவை கேட்டிருக்கேன். அவருக்கு இந்த டைலாக் ஒரே டைலாக், 13 பேர் உயிர் நீத்தார்கள், அவர்கள் ஆத்மா மன்னிக்குமான்னு. அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். அவர்கள் இறந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்தனை ஏழ்மையில் இருக்கிற அத்தனை குடும்பத்தையும் நாங்கள் பொருளாதார ரீதியாக இன்று வரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளுடைய படிப்பு செலவுகளை இயக்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது, வீடு கட்டி கொடுத்திருக்கோம். அவ்வளவுதான் செய்ய முடியும்.
அதை மையப்படுத்தி அவர்கள் எதற்காக இறந்தார்களோ அதை வைத்து மட்டுமே ஒரு கட்சி அடுத்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு அரசியலில் பயணிக்க முடியும் என்றால் அவர்களுக்கு 2014 இப்படி பாஜக ஒரு சனாதன இயக்கம் வரும், ஒரு இந்துத்துவ இயக்கம் வரும், புல்டோசர் இயக்கம் வரும், அந்த மாதிரி ஒரு இயக்கம் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம இதை செஞ்சிருக்க வேண்டாமான்னு அந்த நேரத்துல அவன் நினைச்சிருக்க மாட்டான். 2014க்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தேர்தல் களமும் ஐடியாலஜி வார், திராவிட அரசியலுக்கும் சனாதன அரசியலுக்குமான போர், மக்களுக்கும் சர்வாதிகாரத்திற்குமான தேர்தல் களமாக இது மாறியதற்கு பிறகு இந்த பழைய டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. மதிமுகவை பொறுத்தவரை எண்ணிக்கை குறைவாக கொடுத்ததில் எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படையாக பதிவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பரவாயில்லை, தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இணைந்து பயணிப்போம், 234 தொகுதிகளிலும் நம் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு உழைப்போம் என்றுதான் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல தீர்மானம் போட்டிருக்காங்க. இன்றோடு நிறைவு பெற்றது. நாளையிலிருந்து தேர்தல் களத்துக்கு வரப்போறோம். நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற பிரச்சனையை பேசக்கூடிய இடத்துல நாங்க இல்ல. தேர்தல் களத்திலே நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி வாக்குகள் கேட்கிற இடத்திற்கு நாங்கள் நகர ஆரம்பித்து விட்டோம். பழையன கழிதல் புதியன புகுதல், பழையன பரப்போம், இன்றோடு முடிஞ்சிட்டுன்னு சொல்றீங்க. ஆனா உங்கள் கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் தான் சொல்றார், பாண்டிச்சேரியை குறிப்பிட்டு சொல்றார், காங்கிரஸோடைய அணுகுமுறை சரியில்லை, இப்படி இருந்தால் அது கூட்டணி வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிறாரு. பாண்டிச்சேரியில் பாதிக்காது, புதுச்சேரியில் பாதிக்கிறது தமிழ்நாட்டில் பாதிக்காதா? தமிழ்நாட்டில் பாதிக்கல. தமிழ்நாட்டில் அவர் எந்த குறையும் சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் அவர் மன ஒப்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான மாறுபாடு. அங்க காங்கிரஸ், இங்க திமுக, அதான மாறுபாடு. இல்ல, அது மாறுபாடு. நம்மளா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பேசுறோம். அது புதுச்சேரி என்பது தனி, தமிழ்நாடு என்பது தனி. நான் புதுச்சேரி அரசியலுக்குள்ள இருந்து புதுச்சேரி அரசியல் குறித்து நான் அதிகமாக கவலைப்பட்டது இல்லை. தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை தேர்தல் நேரங்களில் அது எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு 24, 25 கட்சிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு தேர்தலில் இடங்களை ஒதுக்கி சீட்டை ஒதுக்கி கொடுக்கிறது என்பது ஒரு பெரிய பணி. குறை இருக்கும், குற்றம் இருக்கும், பழையன கழிதலும் புதிய புதிய சிந்தனையோடு நாங்கள் களத்துக்கு வந்தோம். சரி, மதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லுங்க, பாரபட்சம் இல்லையா? இருக்கிறதா நீங்க கருதலையா? என்ன பாரபட்சம்? கூட்டணி கட்சிக்குள்ள தொகுதி பங்கீட்டுல கேட்டது தொகுதி பங்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குங்க? இருக்குன்னு தான் சொல்றேன், இல்லாம இருக்கவே இருக்காது. நான் அதுக்கு தான் உங்களுக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பிரச்சனையும் சொன்னேன். இல்லாமல் இருக்காது, 2 பக்கமும் இருக்கும். நல்ல வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் எல்லாம் எடப்பாடி எடுத்துக்கிட்டு எல்லாமே பிரச்சனையான தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி கொடுத்து விட்டார்னு வரிசை கட்டி 2 நாளா விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, மதிமுகவுக்கு எண்ணிக்கை 4 பாஜகவோ இல்ல என்னென்ன தொகுதின்னு அறிவிக்கல. மதிமுகவுக்கு எண்ணிக்கை 4 தான். அந்த 4ல உத்தேச பட்டியெல்லாம் வருது இல்ல, அந்த 4மே உங்களுக்கு ஏற்புடையதானா? நாங்கள் கேட்ட தொகுதிகளுக்கு உள்ளதா அந்த 4 தொகுதியும் ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டது. திமுக தலைமை அறிவிக்கும். நாங்கள் கேட்ட அந்த 10, 12 தொகுதிகளுக்கு உள்ளதா அந்த 4 தொகுதி வருகிறது. அதில் உச்சபட்சமாக ஒரு 2 தொகுதிகளை கேட்டு பெற முயற்சி செய்தோம். ஆனால் நாங்கள் கேட்ட 4 தொகுதிகள் தான் அதுக்குள்ளதான். சரி சார், நீங்க சமூக வலைதளங்கள்ல ரொம்ப தீவிரமா இயங்கிட்டு இருக்கு. நீங்க அடிக்கடி இப்ப நிறைய பார்த்திருப்பீங்க. சமூக வலைதளத்துல ஈரத்துணியை போட்டு கழுத்தை அறுத்துட்டாங்க, இது கொள்கை கூட்டம்லாம் இனிமே பேசிட்டு இருக்கக்கூடாது, தலைவர் முடிவெடுக்கணும், அணிதிரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், தனித்து நிற்போம், இப்படியெல்லாம் சொன்னது வேற யாரும் இல்லை. நல்லா தெளிவாக இருந்த கூட்டணி கலங்கி நிற்குது. இப்படியெல்லாம் சொன்னது மதிமுக சார்ந்தவர்கள் தான். ஆமா, இதுல என்னப்பா அது என்னப்பா பிரச்சனை? இப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சார்? வெளிப்படையா சமூக வலைதளங்களும் உங்க நிர்வாகிகளே பேசுறாங்க. சேலத்துல ஒரு மாவட்ட செயலாளரே கட்சியை விட்டு போயிட்டாரு. அப்ப உங்க கட்சியும் கரைக்குது, கூட்டணியும் பாதிக்காதா? வெற்றியை பாதிக்காதா? கிணத்து கடவுள பெட்ரோலை ஊத்தி சாகிறதுக்கே போராடுறா. நீங்க அதை விட்டுட்டு ஒரு கட்சியில கவலைப்படுவாங்க. எல்லா தொண்டனும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? 25 லட்சம் தொண்டர்களும் எப்போ ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு எல்லா மாவட்ட செயலாளர்களும் எடுத்து வைத்த விவாதித்த அத்தனை கருத்துக்களை உரிமையாக பேசினார்கள், மனம் திறந்து பேசினார்கள். எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு ஒருங்கிணைந்து இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். இனிமேல் அடுத்தடுத்து வருகிற இந்த பிரச்சனைகளை எல்லாம் நின்று
வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிற அன்றிலிருந்து இப்ப நீங்கள் ஏத்துக்கிட்டத 200 தொகுதிகளை வெற்றி அடையும். சரி, நீங்கள் ஏத்துக்கிட்டத, உங்கள் மாவட்ட செயலாளர்கள் ஏத்துக்கிட்டத ஒரு தொண்டர் ஒருத்தரும் தன்னுடைய முகநூல் பக்கத்துல ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தார். மதிமுக காரர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வைகோவே சொன்னாலும், துரை வைகோவே சொன்னாலும் திமுகவை எங்கள் வாழ்க்கையை இனிமே நாங்கள் அழிச்சிக்க போறதில்லை அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கார். இதற்கான பதிலை நீங்கள் 2வது சுற்றுல நீங்கள் சேர்த்து கூட பேசலாம். காரை செல்வராஜ், 2 கேள்வி உங்கள்கிட்ட வடிவேல் பேசுனதுலேருந்து கேட்குறேன். 2014 2009 இலங்கை இனப்படுகொலைக்கு குற்றவாளி என்று மதிமுகவும் சொல்கிற ராஜபக்சேவை பதவியேற்பு விழாவுக்கு அழைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக கூட்டணியிலிருந்து வைகோ வெளியேறினார், மதிமுக வெளியேறிச்சு. அந்த இனப்படுகொலைக்கு காரணம் என்று சொல்லப்படுவது காங்கிரஸ் அரசு. அந்த காங்கிரஸோடு எப்படி நீங்கள் கைகோர்த்து இருக்கீங்க? ஒன்று, தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை போதைப் பொருட்களுடைய புழக்கம், அதனுடைய சமூக சீர்கேடு, பேராபத்து நிலவி கொண்டு இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கிறது. இதையெல்லாம் பேசாமல், நீங்களுமே கூட இதே போல விவாதத்தில் வந்து பேசியிருக்கீங்க, இதையெல்லாம் பேசாமல் பாஜகவை காட்டி மட்டுமே நீங்கள் அரசியல் செய்வதும், அதை சொல்லியே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கோம்னு சொல்கிறதும், இன்னும் நீங்கள் தமிழ் சேர்ந்து எங்களை காட்டி திமுக உங்களுக்கான எண்ணிக்கையை குறைச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல வடிவேலு குறிப்பிட்டது போல ஒரு பழைய வாதத்தை இன்னும் நீங்கள் பாஜக சொல்லிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு ஏற்புடையது? நான் முதல்ல அண்ணன் பாக்கி அவர்கள் நான் மிகவும் நேசிக்கிற எங்க அண்ணன். எக்கோ இருக்கு, அதுக்கு செக் பண்ண சொல்லுங்க. சரி, தொடருங்க. பாக்கி அவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் வேண்டும் என்று 2014 கூட்டணி சேரலையான்னு சொன்னாங்க. ஆம், சேர்ந்தோம். அதற்கு முன்னாலே வாஜ்பாய் அவர்களோடும் கூட்டணியில் இருந்தோம். வாஜ்பாய் அவருடைய பிள்ளை என்கிற, தத்து பிள்ளை என்கிற நிலையிலிருந்து எங்கள் தலைவர் உறவாடினார். அதே காலகட்டத்தில் தான் ஈழத்தமிழர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, எதை சொல்ல முடியுமோ அதை சொல்லி இருக்கிறோம். எதையெல்லாம் சொல்ல முடியாதோ அதையெல்லாம் அப்பொழுது இருந்த ராணுவ அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மூலமாக வாஜ்பாய் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்கிற ஒரு தகவலையும் பதிவு செய்து 2014 கூட்டணி சேர்வதற்கு முன்பால் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து 1 மணி நேரம் உறவாடி வாஜ்பாய் அவர்கள் செய்த ஆட்சியை போன்றதொரு ஆட்சியையும், மதசார்பற்ற ஆட்சியை நீங்கள் நடத்த வேண்டும் என்கிற உத்தரவாதத்தை கேட்டு பெற்றதற்கு பிறகு இணைந்து பயணித்தோம். பதவியேற்கிற நாளன்றே நாங்கள் வெளியில் வந்தது என்பது ராஜபக்சேவை எதிர்த்து அன்றைக்கு கருப்பு கொடி காட்டி டெல்லியில் கைதாகி வெளியே வந்தோம். ஒன்று, காங்கிரஸ் காலத்தில் தான் இனப்படுகொலை நடந்தது என்பதை நாங்கள் சொன்னதை இன்றைக்கு நாங்கள் இல்லை. பாக்கி ஒரு விஷயம் குறிக்கிறாரு, நீங்க அவர்கிட்ட போயிட்டு திரும்ப உங்கள்கிட்ட வந்துடுறேன். இல்ல, அவர் சொல்லி முடிக்கிட்டு சரி, சொல்லி முடிச்சிருங்க செல்வராஜ். அதனால ஏற்கனவே கடந்த காலங்களில் யார் மீதெல்லாம் நாங்கள் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறோமோ அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாங்கள் வைக்கவில்லை என்றோ, அதெல்லாம் நடக்கவில்லை என்றோ சொல்லக்கூடிய இடத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்ச்சிகளை மையமாக வைத்து மட்டுமே தங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் நகர்வுகளையும் நடத்த முடியும் என்பதை ஒரு மூத்த பத்திரிகையாளர், நான் மிகவும் நேசிக்கிற அண்ணன் பாக்கி அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஒரு இயக்கம் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படுகிற அரசியல் மாற்ற நிகழ்வுகளுக்கு ஏற்றாற்போல் மக்களுக்கு எது தேவை இந்த இடத்தில் என்பதை உறுதி செய்கிற இடத்தில் இருந்துதான் ஒரு இயக்கம் நகர முடியுமே தவிர, பழைய செய்திகளை மட்டுமே தாங்கிக் கொண்டு அதை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு எந்த ஒரு இயக்கம் அரசியல் களத்தில் பயணித்து விட முடியாது. அது பாஜகவாக இருந்தாலும் அதிமுக எந்த இயக்கமாக இருந்தாலும் அதை செய்து விட முடியாது. ஒன்று. இரண்டாவது, சனாதனம் என்று நீங்க அடிக்கடி சொல்றீங்க அப்படின்னு நிறைய செய்திகள் எடுத்து சொன்னார். நான் ஒரு செய்தியால் பாதிக்கப்படுகிறேன் என்று சொன்னால் அந்த பாதிப்பில் இருந்து நான் மீண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிற போது சில செய்திகளில் இருந்து நான் மீண்டு வருவேன். ஆனால் 2000 ஆண்டுகால சனாதன வேதகால அடிமைத்தனத்தில் இருந்து 2000 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக பெண் உரிமையை மறுத்த சனாதனம், கல்வியை மறுத்த சனாதனம், கல்வியும் பெண்ணுரிமையும் தமிழர்களுடைய கல்வி வளர்ச்சியும் பாதித்த மனு தர்மம், இவைகற்றில் இருந்து அயோத்திதாசர் காலம் துவங்கி ரெட்டமலை சீனிவாசன் காலம் தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் அதை மக்கள் மயப்படுத்தி இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி இன்றைக்கு கல்வியில் தமிழகத்தில் சிறந்த மாநிலமாக நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால், அந்த சனாதனம் எங்கள் கல்வியை, எங்களுடைய உரிமையை, எங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளத்தை அறுத்து எறிந்தது
மீண்டும் அது உள்ளே வருகிற பொழுது 2000 ஆண்டுகளுக்கு பழைய காலத்திற்கு எங்களை தள்ளி செல்லுகிற புதிய கல்வி. செல்வராஜ், வாஜ்பாய் காலத்திலும் சரி, பாஜகங்கிற கட்சி தொடங்கினதுல இருந்து அவர்கள் கொள்கையை எதையுமே விட்டு கொடுக்கல. வாஜ்பாய் இருந்தும் சரி, இன்னைக்கு மோடி இருக்கிறப்பையும் சரி. ஆனால் அந்த கட்சியோட தான் நீங்கள் கூட்டணி அமைத்தீர்கள். 2 முறை கூட்டணி அமைச்சவங்க அவங்க எந்த கொள்கையை விட்டு கொடுக்கல. அந்த கொள்கையை சொல்லிதான் அவங்களும் வாக்கு கேட்டாங்க. இல்ல, நீங்க என்ன வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பசுவை வைத்திருந்தவன் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறானா? வாஜ்பாய் காலத்தில் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வழிகாட்டுதலை மீறி புல்டோசர் கொண்டு இடித்திருக்கிறார்களா? அவங்க கடைக்கு வாசல்ல நான் முஸ்லீம் என்ற பெயர் எழுதி வைக்க வேண்டும் என்று வாஜ்பாய் காலத்தில் வந்ததா? இது சனாதனத்தின் ஆட்சி, இது இந்து மதத்தின் ஆட்சி, இது RSS உடைய ஆட்சி தான் நான் நடத்துகிறேன் என்று வாஜ்பாய் சொன்னாரா? பொறுத்து பாருங்க. ஒரு இதை வெளிப்படையாக நீங்க ஒரு நெறியாளராக வைக்கிற பொழுது ஆழம் தெரிந்த நீங்கள் அந்த ஆழத்தின் உள்ளிருந்து பேச வேண்டுமே தவிர எதை எங்களை அடிமைப்படுத்தியதோ. கொள்கை ரீதியா அவங்க எந்த இடத்துலயும் சமரசம் செய்து கொள்ள விட்டு கொடுக்கல. அந்த கொள்கையோடு இந்த கட்சி தான் நீங்க கூட்டணி வச்சீங்க. 2வது, நம்ம இந்த தலைப்பை கடந்து நம்ம மீண்டும் தலைப்பை கடந்து போறோம். தலைப்பை நீங்க ரொம்ப சாமர்த்தியமா வெளில கொண்டு போறீங்களான்னு தெரியல. தேவையான விஷயம் தான், பேச வேண்டிய விஷயம் தான். ஆனா தலைப்புக்குள்ள வந்துருவோம். அதிருப்தியோடு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இருக்கிறாங்கிறது தான். கட்சிகளை கரைக்கிறாங்க, கபலீகரம் பண்றாங்க, ஈரத்துணியை போட்டு கழுத்தறுக்குன்னு சொன்னது மதிமுக. அந்த கட்சியினுடைய பிரதிநிதியா தான் நீங்க பேசுறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து நந்தகுமார் வெளியில வேற ஒரு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். நான் பேசுவது ஏதோ நான் திசை மாற்றேன்னு சொல்றீங்களே, வடிவேலு பேசியதெல்லாம் என்ன பேசினாரு? அதுக்கு நீங்க பேசுற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். அதுக்கு அடுத்த பதிவு செய்யற வரைக்கும் அமைதியா இருந்தேன். அதே மாதிரி கேள்விகளுக்கு முழுமையாக பதில் சொல்ல வேண்டியது கடமை. நான் அடிமைப்பட்டு கிடந்தவன். அன்றைக்கு அடிமை விளக்கை உடைத்தறிந்து வந்து நான் கல்வியில் சிறந்து உங்களுக்கு நேரம் இருக்கு. அடிமைப்படுத்த நிக்கிற சனாதனத்தை எதிர்த்து உங்களுக்கான அடுத்த வாய்ப்பும் இருக்கு. ஆனா நேரம் எல்லோரும் பேச வேண்டியது. இன்னும் 2 பேர் 2வது சுற்று பேச வேண்டியது இருக்கு. அப்புறம் நிறைவு சுற்று ஒண்ணு இருக்கு. அடுத்து நீங்க நிறைவு சுற்றுல சேர்த்து கூட பேசுங்க. செல்வராஜ், நிறைவு கருத்து சுருக்கமா, பாக்கியோட பதிலுக்கும் பாக்கியோட கேள்விக்கான பதிலும் சேர்த்து, நேரம் இல்ல, சுருக்கம். கொள்கை கூட்டணி என்பது வலதுசாரி சிந்தனைக்கும் இடதுசாரி சிந்தனைக்குமான சிந்தனை தான் கொள்கை கூட்டணி. இதுல ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி கொள்கைகள் உண்டு. ஆனால் வலதுசாரி எதிர்ப்பு என்பது இடதுசாரி சிந்தனை கொண்ட இயக்கங்கள் ஒருங்கிணைங்க வேண்டிய கட்டாயம். அதில் ஒருங்கிணைந்திருக்கிறோம். கட்சி ரீதியாக தனிப்பட்ட முறையில் மாறுபாடுகள் இருக்கும், பேச்சுக்கள் இருக்கும். ஆனால் ஒற்றை புள்ளியில் இணைவது என்பதுதான் இடதுசாரி வலதுசாரி. அதுதான் கொள்கை கூட்டணி. 1. 2வது, நண்பர் நந்தகுமார் அவர்கள் பேசுகிற பொழுது சனாதனத்துக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுத்தார். ஏதோ சனாதனமே எங்களுக்கு தெரியாது. சனாதனம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனை இல்லை, ஒரு சமூகத்தை தாண்டிய பிற சமூக மக்கள், ஒட்டுமொத்த மக்களையும் அடிமைப்படுத்தியது சனாதனம். இதுல உதயநிதி ஸ்டாலின் பிரதமரான உடனே அதை ஒற்றை புள்ளியில கொண்டு போய் சனாதனத்துக்கு விளக்கம் கொடுப்பது என்பதும் ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தை தாண்டி இந்தியாவில் இருக்கிற பிற குடி மக்களை எல்லாம் கல்வியில், வளர்ச்சியில், அனைத்திலும் அடிமைப்படுத்திய இதுதான் சனாதனம். அந்த சனாதனத்தை எதிர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? அவங்க ஏதாவது சொன்னாங்களான்னு எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை சட்டமன்ற தேர்தல்களில் நின்று தங்களுடைய தொகுதி, இந்த தொகுதியில வளமாக இருக்கிற ஏதாவது ஒரு தொகுதி இருந்தா நீங்க சொல்லுங்களேன். அப்ப அவர்கள் கொடுப்பதை வாங்கி கொண்டுதான் செல்வார்கள். எந்த இடத்தில் நாங்கள் வலுவாக காங்கிரஸ் போலதான் இன்னைக்கு மதிமுகவும் வந்துட்டாப்ப இல்ல இல்ல அதுதான் நாங்க கேட்கிற தொகுதி எண்ணிக்கை குறைகிற பொழுது நாங்கள் எந்த இடத்தில் போட்டியிட்டால் வெற்றி அடைய முடியுமோ அந்த இடத்தை கேட்டு பெறுவதற்கு முயற்சி செய்கிறோம் இல்லையா? அந்த இடத்தை நீங்க கேட்டு வாங்கிருக்கீங்க, திருப்தி தான், எந்த கண்ணீரும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த முறை தேர்தல் முடிஞ்சோன்னா தமிழ் ஜனங்க தொலைக்காட்சியில் பேசுவோம். 200 தொகுதிகளில் வெற்றி அடைந்த இந்தியா. 4ஆம் தேதி கண்டிப்பா பங்கேற்பீங்க. நன்றி.